நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை சொன்னாங்க. ஏதோ ஒரு காலத்துல சொன்னாங்க, நடந்துச்சுன்னு கதை இல்ல. அதையெல்லாம் விட்டுருவோம், அந்த வரலாறுலாம் வேணாம். இப்ப நடக்குதா இல்லையா? இந்த இந்தியாவில் நடக்குதா இல்லையா? நேற்று வரைக்கும் தாழ்த்தப்பட்டவனா கருதப்படுறான், இன்றைக்கு பள்ளிவாசல்ல வந்து தொழுகை நடத்துற இமாமா நிக்கிறான். யாரு? எவனை தாழ்த்தப்பட்டவன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ, எவன் கேவலமானவன் என்று தள்ளி வைத்தீர்களோ, எவன் தீண்டக்கூடாதவன் பார்வை கூட படக்கூடாது என்று சொன்னீர்களோ, எவன் வந்து கடவுளை கூட வழிபடுவதற்கு தகுதியற்றவன் என்று ஒதுக்கி வைத்தீர்களோ, அவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறான்? பள்ளிவாசலிலே வந்து முன் வரிசையில எங்களுக்கெல்லாம் முதல் வரிசையில நின்று அவன் இமாமாக நிற்கிறான். அவனை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிறோம். 500 ஆண்டுகளாக முஸ்லிம்களாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்ப நேற்று வந்தவனை இமாமாக, தலைவனாக, மதகுருவாக முன்னால் நிறுத்தி அவனுக்கு பின்னால் தொழுகை நடத்துகிறோமே. இது ஏன் எங்களுக்கு முடிந்தது, மற்றவங்களுக்கு ஏன் முடியவில்லை? நாங்கள் இங்க தானே பிறந்தோம், எங்களுக்கு மட்டும் அந்த மனது ஏன் விரிந்தது? அடிப்படை சரியா போடும். என்ன போட்டோம்? தலிதா இருந்தா என்ன, செட்டியாரா இருந்தா என்ன, முதலியாரா இருந்தா என்ன, ஐயரா இருந்தா என்ன, எல்லாம் சமம் தான். ஐயருங்கிறனால ஒரு வசதி கிடையாது, இவர் தலித்துங்கிற தாழ்ந்த, அதுக்கான ஐயருக்கு எதிரி கிடையாது. நம்ம எல்லாம் சமம். அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு பாக்குறோம்? பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. உலகமே நின்று விதைக்கிறான். டெல்லி ஜும்மா மசூதியில பெருநா தொழுகை நடக்கும். அதுக்கு மட்டும் இந்த ஜனாதிபதியா சில நேரத்தில் முஸ்லீம் வந்துருவாங்க. நம்ம நாட்டுல 3 பேர் முஸ்லீம் ஜனாதிபதி இருந்திருக்கான். யார் யாரு? ஃபஹ்ருதீன் அலி அஹ்மத் இருந்தாரு, அப்புறம் ஜாகிர் ஹுசைன் முதல்ல இருந்தார் அதுக்கு முன்னாடி. இப்ப இடையில அபுல் கலாம் என்னஞ்சாரு, அவரும் இருந்தாரு. இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? சும்மா சடங்குக்காக வேண்டி, ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி பெருநா தொழுகைக்கு வருவாங்க. வந்தா பள்ளிவாசல் நிறைஞ்சிருச்சு. டெல்லி ஜும்மா மசூதியில பாதிக்கு தான் கூரை இருக்கும், பாதி இடம் ஓப்பனா இருக்கும். முதல்ல வந்தவனுக்கு தான் நிழல் கிடைக்கும். லேட்டா வந்தாலும் வைங்க, வெயில்ல தான் நிக்கணும். பெருநா தொழுகைக்கு வர்றாங்களா, பள்ளிவாசல் நிறைஞ்சு போச்சு. வெளியே நிறைஞ்சி கடைசி 1-2 இடம் தான் நிக்கிறது. அப்ப வர்றாரு ஜனாதிபதி. யாராச்சு ஜனாதிபதி வர்றாரு, பராக் சொன்னானா? சொல்லவே இல்லை. வரக்கூடிய அந்த ஜனாதிபதி ஆச்சு நான் வந்து முதல் குடிமகன் வர்ற விடுங்கன்னு சொன்னாரா? சொல்லல. அவர் பாட்டுக்கு வந்தாரு. எங்க இடம் இருக்கு அங்க நிக்கணும். இவங்கள்ட்ட நடக்காது. வேற வேற இடத்துக்கு போனோம்னா கும்ப மரியாதை தருவாங்க, நம்மளுக்கு தனியா வைப்பாங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் முதல்ல கொண்டு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுவே வேற வேற வழிபாட்டு தலத்துக்கு போனா இப்படி நின்றுப்பாரு. முதல் குடிமகனா இருந்தால் அவருக்கு விளங்குது, இந்த சமுதாயத்தில் இந்த பாச்சா பலிக்காது. வழங்கி வச்சிருக்காரு. அப்துல் கலாம் வழங்கி வச்சிருக்காரு, ஜாகிர் ஹுசைன் வழங்கி வச்சிருக்காரு. வேற நேரமா இருந்தா பிரதமரை விட இவர்தான் முதல் நிற்பார். முதல் நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் குடிமகன் அவர் தானே. ஃபர்ஸ்ட் குடிமகன் வெளியே வச்சுக்க, இங்கே கிடையாது. இறைவனை வழிபடுறதுக்கு வந்தால் நீ முதல் வரிசையில் நிக்க உனக்கு ஆசை இருக்குதா? நாங்க வந்து 7 மணிக்கு வந்தவன், நீ 7 மணிக்கு வா. நீங்க 8 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு வந்தவனை முண்ட பாக்குறீங்களா? அதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நான் கேட்கிறேன், வேற எங்கேயும் எதுக்கு சாத்தியமாகல? எங்கள் மனம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வின் மூலமாக பக்குவப்படுத்தப்படுகிறது.